விஜய்க்கு எதிரான கூட்டணியில் இணைந்த மகன் சஞ்சய். திரையுலகின் தளபதி என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் விஜய். அவருக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் சாஷா என்ற மகளும் இருக்கிறார்கள். இவர்களில் ஜேசன் போக்ரி படத்தின் பாடலில் சில நொடிகளும், வேட்டைக்காரன் படத்தின் பாடலில் சில நொடிகளும் வந்து சென்றார். அதே போல சாஷாவோ தெரி படத்தின் கிளைமாக்ஸில் தோன்றினார். எனவே ஜேசன் சஞ்சயும் கண்டிப்பாக சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டது. ஆனால் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாக இருக்கிறார். அவர் இயக்கும் முதல் படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடித்து வருகிறார். மேலும் இந்த படத்தின் ஷூட்டிங் மிக விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மேலும் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோவும் வெளியாகி பெரிய ரெஸ்பான்ஸை பெற்றது. அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்களோ அப்படியே விஜய் மாதிரி இருக்கிறாரே என்று கமெண்ட் செய்து அதனை ட்ரெண்ட் ஆக்கினார்கள். அதே போல படத்தில் பணியாற்றுபவர்களும் ஜேசனின் ஒர்க்கிங் ஸ்டைல் தாங்கள் கொடுக்கும் பேட்டிகளில் சிலாகித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் மகன் சஞ்சய் இயக்கி வரும் இப்படத்தின் பட்ஜெட் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தின் மொத்த பட்ஜெட் 25 கோடி ரூபாய் என தகவல்கள் கூறப்படுது. ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் 25 கோடி ரூபாயை லைகா நிறுவனத்திடம் இருந்து வாங்கி ஜேசன் சஞ்சய் ஜேசப் மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ் என்கிற நிறுவனத்தை வைத்து தயாரிப்பு வேலைகளை செய்து வருகிறாராம் சஞ்சய். இயக்குநராக மட்டுமன்றி இப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகிறார் சஞ்சய். விஜய் அரசியலில் தீவிரமாக இறங்கி செயல்பட்டு வருகிறார். இவருடைய எதிரியாக திமுகவை தான் பேசி வருகிறார். தற்பொழுது விஜய் மகன் இயக்கும் முதல் படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வெளியிட இருப்பதாக கூறப்படுகிறது. லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியாகும் அனைத்து படங்களையும் ரெட் ஜெயின்ஸ் தான் விநியோகம் செய்து வருகிறது. அதன்படி விஜய் மகன் இயக்கும் முதல் படத்தையும் அந்த நிறுவனம் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதனாலே விஜய் இப்படத்திற்கு வாழ்த்து கூறவில்லையா எனவும் சிலர் கூறி வருகின்றனர். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக உதயநிதியின் மகன் இன்பநிதி பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிலையில் தனுஷின் இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகியுள்ள இட்லி கடை படத்தை வெளியிடுவதன் மூலம் விநியோகஸ்தராக அவர் களமிறங்கி உள்ளதை ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் உறுதி செய்துள்ளது. ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தை 2008ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் முதல் படமாக விஜய் நடித்த குருவி படத்தை வெளியிட்டார். தற்பொழுது விஜய் மகனின் முதல் படத்தையும் வெளியிட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.